ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சர்வர் அண்ட் கிளைண்ட் காம்பனன்ட்ஸ் அதோட ரெண்டரிங் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுதான் இந்த சர்வர் அண்ட் கிளைண்ட் காம்பனன்ட் அப்படிங்கிறது. சர்வர் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது சர்வர்ல மட்டும் ரெண்டர் ஆகிற காம்பனன்ட்ஸ் தான் சர்வர் காம்பனன்ட்ஸ். இது நெக்ஸ்ட் ஜேஎஸோட டிஃபால்ட் காம்பனண்டாவும் இருக்கு. இது சர்வர்ல மட்டும்தான் ரன் ஆகும். அண்ட் இது என்ன பண்ணும்னா, சர்வர்ல ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ல இருக்க எல்லா காம்போனன்ட்டும் லோட் ஆகிட்டு, ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே மட்டும் ஆகும். இப்படி நடக்கிறப்போ, ஆ அப்ளிகேஷன் ஃப்ளெக்சிபிளாவும், பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராவும் இருக்கும். லோட் ஆகி வரப்போ. ஆனா, கிளையன்ட் காம்போனன்ட் அப்படிங்கிறது ப்ரௌசர்லயே லோட் ஆகி டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் இந்த சர்வர் காம்போனன்ட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னா, சர்வர் சைட்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட்ட கம்மி பண்ணி ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுது. அதாவது சர்வர்லயே எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு, அத லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே மட்டும் ஆகுறதா இப்படி சொல்றாங்க. இப்படி நடக்கிறப்போ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனும் இம்ப்ரூவ் ஆகுது. ஒவ்வொரு பேஜுக்கும் வந்துட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன பெட்டரா வந்துட்டு பண்ணி குடுக்கலாம். அடுத்து இனிஷியல் பேஜ் லோட் ஆகுறது ஃபாஸ்ட்டா இருக்கும். டேட்டாபேஸஸ்க்கு டைரக்ட் ஆக்சஸும் குடுக்க முடியும். அப்புறம் பேக் எண்ட் டேட்டாவ ஈஸியா செக்யூர்டா ஃபெட்ச் பண்ணிக்க முடியும். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். கம்மியான ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசர்ல இருக்கும். அடுத்து ஃபாஸ்ட்டா ரெண்டர் ஆகும். இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி. ஏபிஐ கீஸ் வந்துட்டு சர்வர்லயே இருக்கும். அண்ட் டேட்டாபேஸ் ஆக்சஸ் வந்துட்டு செக்யூர்டா நடக்கும். அடுத்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஆ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஃபிஷியன்ட்டா எல்லா பேஜுக்கும் பண்ண முடியுது. எதனால அப்டின்னா, சர்வர்லயே HTML-ஆ வந்துட்டு ஜெனரேட் ஆகி, அதுக்கப்புறமா தான் ப்ரௌசருக்கு போகுது. அதனால சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஈஸியா இருக்கு. அண்ட் ரெட்யூஸ்டு பண்டில் சைஸ். கிளையண்ட் வந்துட்டு கம்மியான கோட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, இந்த சர்வர் சைட் காம்போனன்ட்ல ரியாக்ட்டோட ஹூக், ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ், ப்ரௌசர் ஏபிஐஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். இந்த ரியாக்ட் காம்போனன்ட்ஸ்லாம் கிளையண்ட் காம்போனன்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சர்வர்ல பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமர்ஸ் ப்ராடக்ட் பேஜ்ல டேட்டாபேஸ்ல இருந்து ஃபெட்ச் பண்ணிக்க முடியுது. அதாவது ப்ராடக்ட் டேட்டாவ பண்ணிட்டு அந்த சர்வர்ல ரெண்டர் பண்றாங்க. ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்ட ஃபாஸ்ட்டா டிஸ்ப்ளே பண்ண முடியுது ப்ரௌசர்ல. இப்படி பண்றப்போ பெட்டரான சர்ச் இன்ஜின் ரேங்கிங் நம்மளுக்கு இருக்கு. இதுதான் வந்துட்டு சர்வர் காம்போனன்ட். அடுத்து வந்துட்டு கிளையன்ட் காம்போனன்ட். கிளையன்ட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரௌசர்லயே ரெண்டர் ஆகி டிஸ்ப்ளே ஆகுற காம்போனன்ட்ஸ் தான் கிளையன்ட் காம்போனன்ட்ஸ். அண்ட் இது வந்துட்டு இன்டராக்டிவ் யூஐ கிரியேட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ப்ரௌசர்ல ரன் ஆகும். இன்டராக்டிவிட்டிய சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரியாக்ட் ஹூக்ஸ யூஸ் பண்ணிக்க முடியும். யூசர் ஈவெண்ட்ஸ ஹேண்டில் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, இன்டராக்டிவ் யூஐ அதாவது பட்டன்ஸ், ஃபார்ம்ஸ், அனிமேஷன்ஸ்லாம் இதுல யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் ஹூக்ஸ், யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ரௌசர் ஃபீச்சர்ஸ், லோக்கல் ஸ்டோரேஜ், ஜியோ லொகேஷன், டோம் ஆக்சஸ், செஷன் ஸ்டோரேஜ் இது எல்லாமே வந்துட்டு இந்த கிளையன்ட் காம்போனன்ட்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதோட லிமிடேஷன்ஸ் என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா, சர்வர்ல லோட் ஆகாம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌசர்லயே லோட் ஆகுது இல்லையா? அதனால. அண்ட் ப்ரௌசர்லயே லோட் ஆகி டிஸ்ப்ளே ஆகுறதுனால, இனிஷியல் லோட் அதாவது பேஜ் இனிஷியல் லோடும் வந்துட்டு ஸ்லோவரா நடக்கும். அப்புறம் எஸ்சிஓவும் வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்காது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிங் கார்ட் எடுத்துக்கோங்களேன். அப்போ அ அதாவது யூசர் வந்து ஆட் டூ கார்ட் குடுத்தாங்கன்னா, அந்த கார்ட்ட ஈஸியா இன்ஸ்டன்ட்டா அப்டேட் பண்ணிக்கும். ஆனா, இதுக்கு ப்ரௌசர் இன்டராக்ஷன் தேவைப்படும். இதுதான் வந்துட்டு கிளையன்ட் காம்போனன்ட்டோட எக்ஸாம்பிள். அண்ட் இதுல நம்ம அடுத்து ரெண்டரிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.